buddies, I am Ajay Mati, grade 5, Prematkan School. This is a message from Savitri by Aurobindo. On a spiritual and mysterious peak, only a miraculous eye-transfiguring line divides life from the formless infinite and sheltered time against eternity. Thank you, bye-bye. Hi, hello buddies. Now I'm Ajay Ishan, grade 8 from Primbats Garden School. Today's Karma message. While at the peak of practice in consecration, one can find that those items where the emotions and preferences are involved remain outside its purview. It never occurs to him that they are left out. Thank you, bye. ஹலோ படிஸ் நான் உங்கள் அஜய் விஷால் கிரேட் 6B ஃப்ரம் நிமிட்ஸ் கடன் ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் பாய்சஸ்ன்றது கிட்ஸ் ஹாப்பியாக பாடுற ரைம்ஸ் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது ஹிஸ்ட்ரியில் நடந்த மோசமான சம்பவத்தை பேஸ் பண்ணி பாடப்பட்ட பாட்டு. ஆச்சரியமாக இருக்கா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஏன் அதுக்கு எப்படி ஷோட பார்க்க போகிறோம். 1347 யூரோப்பில் பிளாக் பிளேக்னு ஒரு நோய் மூணில் ஒருத்தருக்கு வந்து எல்லாருமே இறந்துட்டு இருந்தாங்க. அதோட சிம்டம்ஸாக ரெட் கலரில் சர்க்கிள் மாதிரி நம்ம ஸ்கின்னில் வரும். அதுதான் ரிங் அரந்த ரோசஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கான க்யூராக பாய்சஸ்ன்ற ஃப்ளவரை மூந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த நோய் வராதுன்னு நம்பினாங்க. அதனால தான் பாக்கெட் ஃபுல்லாக பாய்சஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஷா பூஷா ஆல்ஃபால் டவுன்னு பாடிட்டு நம்ம சிரிப்போம். ஆனால் அப்போ அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க எரிக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ இடம் இல்லாமல் ரோட்டில் வச்சு எரிச்சாங்க. அப்போ மேலே போகிற ஆஷஸ், அதாவது சாம்பல், ஆஷஸ் ஆல்ஃபால் டவுன், மேலே போன சாம்பல் திரும்பவும் கீழே வந்து அவங்க மேலேயே விழுந்திருக்கு. அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க. ரிங்கா ரோசஸ் ஜாலியாக பாடுற பாட்டுன்னு நினச்சேன். ஆனால் நோயால் ஒரு ஜென்ரேஷனை அழிச்சது பேஸ் பண்ணி பாடுற பாட்டுன்னு இப்போ உங்களுக்கு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன். மடீஸ் இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.